இல்லை, இது ஒரு ராஜதந்திர ரீதியான வார்த்தைகள் தான். எல்லா நாடுகளும் அப்படி இறையாண்மையை பாதுகாக்க வேண்டும், ஒரு நாட்டில் இன்னொரு நாடு தலையிடக்கூடாது போன்ற ராஜதந்திர வார்த்தைகளை பயன்படுத்துவார்கள். ரஷ்யாவும் இதை பயன்படுத்தினது. வெனிசுவேலா தாக்குதலுக்கு உள்ளாகின போது இலங்கையையும் இதை சொன்னது. ஆகவே அது ஒரு மயிலிறகால் தடவுவது போன்றதுதான். ஒரு 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 ராஜதந்திர வார்த்தை, அது எவருக்கும் நோகாது. அதை யாரும் எதிர்க்கவும் மாட்டார்கள். ஆகவே அந்த அளவுடன் அந்த வார்த்தை, அந்த ராஜேந்திரன் வென்றுவிடும் என்று தான் நான் நினைக்கின்றேன். என்று சொன்னால் சீனாவினுடைய சந்தை மேற்குலகத்தை சார்ந்தது. சீனா என்ன சொன்னாலும் சரிதான், சீனாவுடைய பொருளாதாரம் ஏற்றுமதி எல்லாம் மேற்குலகத்தை சார்ந்திருக்கின்றது, ஐரோப்பாவை சார்ந்திருக்கின்றது, அமெரிக்காவை சார்ந்திருக்கின்றது. ஆகவே இப்பொழுது சீனா கூட உங்களுக்கு தெரியும், கிழக்கு பக்கமாக ஈரான் இருந்தால் அந்த மேற்கு பக்கமாக உங்களுக்கு தெரியும் சவுதி அரேபியா, ஓமான், கட்டார், யுஏஇ, ஈராக் போன்ற நாடுகள் இருக்கின்றன. ஆகவே ஈரானுக்கு ஆதரவாக சீனா வந்தால் இந்த ஏனைய எண்ணெய் உற்பத்தி செய்யும் நாடுகளை சீனா இழக்க வேண்டி வரும். ஆகவே சீனாவுக்கு அன்றைக்கு ஈரான் தான் மிகப்பெரிய அளவில் எண்ணெயை கொடுத்து கொண்டிருக்கின்றது. ஆகவே ஈரான் பக்கமாக சீனா சாயமாக இருந்தால் ஏனைய அரபுலக நாடுகளை பெட்ரோலிய உற்பத்தி செய்கிற நாடுகளில் இழக்க வேண்டி வரும் என்ற அச்சமும் சீனாவுக்கு இருக்கக்கூடும். ஆகவே மிக கவனமாகத்தான் சீனாவும் காய் நகர்த்தும். அதான் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்றது.